சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம். உருகாது நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் வழியாக கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உறகாத நெஞ்சம் இடம் தேடி வந்து இதயத்தை நின்று உங்கள் காதலில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவை பரிசே. உங்கள் காதலில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவை பரிசே. ஒரு காதலின்றும் கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. குஷ்டம் தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு. கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையாய் சுகம் தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவை பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவை பரிசே. ஒரு காதல் இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, நிகழ்வதில் அழகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, நிகழ்வதில் அழகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி பாவியை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே, உந்தன் இதயத்தில் இனியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் இனியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. ஒரு காதல் நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள் மறியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. ஒரு காதல் நெஞ்சம் பேசணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த புனித வெள்ளி நாளில் வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ஏசப்பாக்கும் என்னோட பிரியமான பாஸ்டருக்கு நன்றி. நம்ம ஏசி சர்ச்சுக்கு பாஸ்டர் வந்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில், இந்த முக்கியமான நாளில் வந்து எல்லா வேலையும் இங்கே வரைக்கும் வரதுக்கு வந்து ரொம்ப
ஆண்டு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலேமில் உள்ள ஒரு மெயினான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா சொல்லி ஒரு இடத்துல அன்னைக்கு அங்கே தான் வந்து இயேசப்பா சிலுவையில் வந்து அறையப்பட்டார். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்கா திருநாள் நடந்துச்சு. புஸ்கா திருநாள் அது வந்து ஆக்சுவலாக வந்து ஜெருசலேமில் நடக்கிற ஒரு பண்டிகை. அன்னைக்கு தான் வந்து இயேசப்பா சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ ஆக்சுவலாக தமிழில் வந்து புனித வெள்ளி சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னடாவில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சுபாஷ் சந்திர. எல்லாத்துலேயும் வந்து அந்த குண்டு இதை இருக்கு. ஆனால் மலையாளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா துக்க வெளியாச்சன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து துக்கம்னா சோகமான ஒரு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஏன் வந்து நம்ம புனித வெள்ளி அந்த மாதிரி சொல்கிறோம், ஏன்னா ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் வந்து நடத்தி நம்ம ஏசப்பா நமக்காக நம்மளுடைய மனித இனத்தை வந்து ஒரு பெரிய ஒரு பாவத்தில் வந்து சிக்கிக்கிட்டாங்க. சரி, அது வந்து ஏசப்பாவோட சாக்ரிஃபைஸ்னால மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவனும் நம்மளுடைய எல்லா சீனும் வந்து மீட்கப்படுறதுக்காக வந்து அவர் வந்து சிலையாடுறாரு. இது ஒரு எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு அல்டிமேட் ஆக்ட் ஆஃப் லவ். ஒரு இந்த மாதிரி ஒரு பாசம் வேற யாராலும் கொடுக்க முடியுமா இந்த உலகத்துல? எங்க வேணாலும் பாருங்க, நீங்க இந்த உலகத்துல எந்த லவ் ஸ்டோரி எடுத்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிற அந்த கொடுத்த அந்த லவ் ஸ்டோரி விட எந்த ஒரு லவ் ஸ்டோரி பெரிய லவ் ஸ்டோரி கிடையாது. அவ்வளோ அழகான லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரி வந்து கண்ணீரால முடியும். நம்ம செய்த பாவத்துக்காக அவர் பலியானாரே சரி. இதுல பாத்தீங்கன்னா இதுல சுமார் 700 ஏசப்பா பிறந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏசையா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசனமே பார்த்துருக்காரு. அவர் வருவாரு, வந்து நம்மளோட பாவத்துக்காக வந்து அவர் பலியாவாருன்னு அவர் வந்து ஏற்கனவே தெரிந்து வச்சிருக்காரு. ஆக்சுவலா இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா இது பிதாவின் சித்தம் நடக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி தாவீதின் சங்கீதத்துல வந்து சங்கீதம் 22வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அப்படியே எழுதியிருக்கு. அந்த கல்வாரி காட்சியை வந்து தாவீது பார்த்த மாதிரி அப்படியே அவர் எழுதியிருக்காரு. அப்படியே எழுதியிருக்காரு. அப்பனா இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ரோமன் படைகளும் சரி, யெகூதியர்கள் அந்த ஆசாரியர்களும் சரி, அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணாடி நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா வந்து அது தெரியாம அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாம வந்து முன்னாடி அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு கொடுத்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா இது கடைசியாக ஏசப்பா கடைசியா சொன்ன 7வது வார்த்தை, அதாவது லூக்காவின் சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல 46வது வசனத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்ல 23:46 லூக்காவின் சுவிசேஷம் 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அவர் கதறி கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லிட்டு அவரோட ஆத்மா இது பாத்தீங்கன்னா பிதாவே. இதுல நம்ம ஒரு 4 பாகமா எடுக்கிறோம். 4 பாகமா நான் வந்து பிரேக் டவுன் பண்றேன். இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ட்ரஸ்ட், அதாவது முழு நம்பிக்கை. ஏசப்பா தன்னோட வாழ்க்கையை ஒரு தோல்வியாவோ இல்லை பாரமாவோ அவ்வளோ வழி வந்துட்டு அவர் வந்து ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அவர் சொல்லியிருக்கலாம், என் உயிர் போகுதே பிதாவே, அப்படி பிதாவிட்ட சொல்லியிருக்கலாம், ஐயோ அந்த படிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், நான் அவங்க கிட்ட தரேன், என் ஆவி அவங்க கிட்ட தரேன்னு சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்ன சொல்ல வரன்னா, நம்ம கஷ்டமான சூழ்நிலை எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், ஒரு மரணத்தை கூட நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்ம வந்து பிதாவிட்டு ஒப்புக்கணும். பிதாவை நம்ம
நம்ம வந்து நம்ம பிதாவே நம்ம ஏசப்பாவே வந்துட்டு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட நம்ம ஒப்புக்கொள்றோம். ஆமென். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய துக்கங்கள் இருக்கும், பிரயாசங்கள் இருக்கும், மரணத்தை கூட சந்திக்கிற நேரங்களும் வரும். ஏன்னா ஒரு ஜென்மம் இருந்தால் அங்கே ஒரு மரணம் அடையதான் செய்யும். மரணத்தை பயந்து வாழக்கூடாது. நம்மளும் இதே மாதிரி இந்த சூழ்நிலையில சரி கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தை சொல்லி நம்ம வந்து உள்ள கிடைக்கிறோம். இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், இட் வாஸ் எ சாய்ஸ். அதாவது வந்து அவரோட முடிவு. சரி, ரொம்ப ஈஸியா சொன்னாலும் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் அவரோட உயிரை கம்பல்சரியா வந்து பிடிக்கல. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அவரோட உயிர் வந்து யார் நம்ம உயிர் வந்து யாரும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுங்க, எல்லாம் நம்ம உயிர் நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்ம பிதாவுக்கு தான் இருக்கும். அவ்வளவுதான். நம்ம சொன்ன நமக்கு தான் அந்த வார்த்தை இருக்கு. நம்ம வந்து மனசார தன்னோட நம்ம ஆவியை வந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவரு அதே மாதிரி தான் அவரோட மனசார அவரோட ஆவியை அவரு பிதாவுக்கு கொடுத்தாரு. நம்ம ஆவி மேல வந்து யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு வந்து முன்னாடி நம்ம ஆவி மேல நம்ம மரணம் அடைஞ்சு வச்சுக்கோங்களேன், அந்த ஆவி மேல வந்து சாத்தானுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு, பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதே அந்த விளையாட்டு தான் சாத்தான் காமிச்சிட்டு இருந்தாரு. ஏசப்பா அது சொன்னாரு, இல்ல என் ஆவி என்னுடைய என் பிதாவின் கையில் தான் இருக்கு சொல்லுங்க. அது அதே மாதிரி இது அவரோட அத்தாரிட்டியா பார்க்கலாம். இது அவருக்கு ஒரு கொடுத்த அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியா அவர் வந்து எடுத்துட்டு அவர் அது கொடுத்தாரு. நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓல்டு டெஸ்ட்மென்ட்ல எழுதியிருக்கு. பழைய ஏற்பாடுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ், அதாவது பாதுகாப்பான கைகள். உம்முடைய கைகளில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சின்ன பசங்களா இருக்கிறப்போ நமக்கு சைக்கிள் ஓட்டணுமா இல்லை எங்கேயாவது போகணுமா, நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவோட கை தான் பிடிக்கும். ரோட் கிராஸ் பண்ணுறப்போ சரி, வண்டி ஓட்டுறதும் சரி, சைக்கிள் ஓட்டுறப்போ சரி, நம்ம அப்பா வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ நமக்கு அந்த தைரியத்தில் நம்ம விழுந்தாலும் சரி அப்பா நம்ம பிடிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து முன்னோக்கி நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏசப்பா வந்து சொல்றாரு, அவர் ஒரு குழந்தை மாதிரி சொல்றாரு. பாருங்க, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்பு கொடுக்க சொல்ல மரணம்னு சொல்லி அவர் வந்து பயப்படல. மரணம் அடையப்பாருன்னு அவருக்கு தெரியும், ஆனா அவர் பயப்படல. அந்த விஷயம் தெரிந்தும் பிதாவோட கைகளில் அவர் திருப்பி போகிறான்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த பயணத்தை அறிஞ்சார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி, வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை வந்து ஆக்சுவலா சாங்ஸ் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 31:5 அதிகாரத்துல 5வது வசனத்தை எழுதியிருக்கிறார். உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், சத்திய தெய்வமாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இது வந்து அவர் சிலுவையில் இருக்கிறப்ப கூட வந்துட்டு ஜெபம் செஞ்சுட்டு இருந்தார். அது தாவீதோட சங்கீதம் வாசிட்டு இருந்தார் சிலுவையில கூட. அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில் என் வாழ்க்கை வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாரு. என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒரு விலைப்பற்ற பொருளை வந்து உங்ககிட்ட கொடுக்கிறேன் அப்படி சொல்றாரு. சத்திய தெய்வமாக கர்த்தாவே, கடவுள் வந்து சத்திய தெய்வமாக கர்த்தாவே அப்படின்னா கடவுள் சொன்ன வார்த்தை கண்டிப்பா காப்பாற்றுவார். அந்த ஒரு அர்த்தத்துல வந்து அவங்க சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நீர் என்னை மீட்டு கொண்டீர், விலை கொடுத்து வாங்குறது நம்மள பாவத்தில இருந்து மீட்க அவரு தான் வழி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. அப்படின்னா நம்மளே பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு யாரு? கர்த்தர் நமக்கு வழி கொடுப்பான்னு சொல்லி. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இயேசுப்பா தன்னோட கடைசி நிமிடத்துல வந்து இந்த வேத வார்த்தை வந்து தியானிச்சுட்டு அவர் உயிரை விட்டாரு. அப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா நம்மளோட கடைசி நேரம் மரணம் அடைஞ்சாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, கடைசி நேரம் ஆனாலும் சரி, நம்ம ஏசப்பா கிட்ட வந்து ஏசப்பா கிட்ட நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யோவான் 19:28 யோவான் 19:28 யோவான் 19:28 அது பின்பு எல்லாம் முடிந்தது இயேசு அறிந்து. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிலுவை அந்த இது வந்து அந்த ஆக்ட் வந்துட்டு இது வந்து எல்லாம் ஒரு பிளான் பண்ணி முடிச்சிருக்காரு சொல்றாங்க. இது வந்து எல்லாமே ஒரு பிளான் பண்ணி யாருக்கு சாத்தானுக்கு வச்ச ஒரு பிளான் பண்ணி இயேசுப்பா முடிச்சிருக்காங்க. அது வார்த்தை சொல்லுங்க. யோவான் 19:28 அது பின்பு எல்லாம் முடிந்து விட்டு இயேசு அறிந்தது. அப்படின்னா என்ன முடிந்ததுன்னு சொல்லுங்க. யாருக்கா தெரியுமா என்ன முடிஞ்சிருக்கு? என்ன முடிஞ்சு அவர் என்ன முடிஞ்சுன்னு நினைச்சிருக்காரு? ஆமென். கரெக்ட். இன்னொன்று சொன்னீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகத்துல 3வது கட்டத்துல 15வது வசனத்துல எழுதிருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா இயேசுப்பா அவர் என்ன சொல்லிங்கன்னா ஆதியாகமம் 3:15 நீர் அவர் புதிக்காலை நசுக்குவார். அப்படின்னா இயேசுப்பா மரணம் அடைஞ்சா மட்டும்தான் இங்க வந்து சாத்தானை அடைய முடியும். ஏன்னா வந்து அந்த பாதாளத்தின் சாவி வந்து யார்கிட்ட இருந்துச்சு? சாத்தான்கிட்ட இருந்துச்சு. அவனால வந்து ஆள முடிஞ்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு இயேசுப்பா உடைச்சிட்டு அந்த சாவியை அவர் மீட்டு கொண்டார். நமக்கு நம்ம மனிதர்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் அவர் ரட்சிப்பு கொடுத்தாரு. இதுல வந்து நம்ம என்ன அனுப்பினோம்னா நம்மளும் நம்மளோட ஆவியை அதே மாதிரி இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுக்கணும். இயேசுப்பாட்ட வந்து ஒப்பு கொடுக்கணும். இந்த 7வது வார்த்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சரண்டர். அதாவது பீஸ்ஃபுல்லான சரண்டர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க ஒரு யுத்தத்துல பீஸ்ஃபுல்லான சரண்டர் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. இங்க வந்து இயேசுப்பா பீஸ்ஃபுல்லா சரண்டர் பண்ணி அவர் அவரோட பிதாவின் கையிலே திருப்பி போயிருக்காரு. இந்த வசந்த ஜான்சன் நான் ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறேன். உப்பு கொடுத்தீரையா உம்மையை எனக்காக உலகின் ரட்சகனே உன்னத பலியாக உப்பு கொடுத்தீரையா உம்மையை எனக்காக உலகின் ரட்சகனே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகனே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர்
ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகனே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக. உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகனே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா